إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. وقال النبي صلى الله عليه وسلم الأنبياء إخوة لعلات دينهم واحد وأمهاتهم شتى أنا أولى الناس بعيسى بن مريم عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வான். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, கிறிஸ்தவ உலகம் கிறிஸ்துமஸ் என்பதை கொண்டாடிவிட்டு அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியிலே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஈசா அலைஹிஸ்ஸலாமை தங்களுடைய தெய்வமாக கருதி அவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நிலை. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அதிகம் கிறிஸ்தவ தொடர்பான பள்ளிகளிலே படித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலும் அந்த பள்ளிகளுக்கெல்லாம் கல்லூரிகளுக்கெல்லாம் அவர்களுடைய பாதிரியார்களே தலைமை பொறுப்பாளர்களாக இருக்கிற காரணத்தினாலும் நாம் அந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய பிள்ளைகளானாலும் சரி, அவருடைய பெற்றோர்களானாலும் சரி, நாம் சில அடிப்படையான விஷயங்களை, குறிப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு என்பது அது வரலாறு அல்ல, அது நம்முடைய ஈமான். சொல்லப்படக்கூடிய செய்திகள் என்பது ஏதோ வரலாற்று செய்திகள் என்பது அல்ல, அது நம்முடைய ஈமான். அதற்கு மாற்றமாக நாம் எண்ணுவதும் அதற்கு மாற்றமாக நாம் செயல்படுவதும் நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய காரியம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலே அல்லாஹு தஆலா அவர்களை முதலாக எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு காரியம், குர்ஆன் எச்சரிக்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாமை வணங்கக்கூடிய கிறிஸ்தவர்களை அல்லாஹ் எச்சரிக்கிறான். நீங்கள் அதற்கு அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை அல்ல, இன்னும் சொல்ல போனால் கியாமத்துடைய நாளில் உங்களை விட்டும் விரண்டோட செய்யக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வஇது கால அல்லாஹு யா ஈசா, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை பற்றி குர்ஆன் ஷரீஃப் நமக்கு விரிவாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இது قال الله يا عيسى ابن مريم اذكر نعمتي عليك وعلى والدتك. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, என்னுடைய நியாமத்துகளை உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் நாம் செய்த உபகாரங்களை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அதனுடைய தொடரிலே
அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை எல்லாம் சொல்லி காண்பித்தார். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கியாமத்தில் கேட்பான், யா ஈசா இப்னு மரியம் அன்த குல்த லின்னாஸ், நீங்கள் மக்களுக்கு சொன்னீர்களா, இத்தகதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ், என்னுடைய தாயையும் நீங்கள் அல்லாஹுவை அன்றி இலாகாக, இரட்சகனாக, இறைவனாக நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொன்னீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள் கியாமத்திலும், சுப்ஹானக், ரப்பே நீ பரிசுத்தமானவன், மா யகூனு லி அன் அக்கூல மா லைஸ லி பிஹக்கின், ஒரு ஹக்கான விஷயம் அல்லாத ஒரு காரியத்தை சொல்வதற்குண்டான எந்த நிலையிலும் நான் இல்லை. இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தா, நான் அப்படி சொல்லி இருந்தால் அது ரப்பே நீ அறிந்திருக்கிறாயே. தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வலா அஅலமு மா ஃபீ நஃப்ஸிக், ரப்பே நீ என்னுடைய உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் அறிந்திருக்கிறாய். மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி அன் இஅ்புதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், நான் அவர்களுக்கு சொன்னதெல்லாம் என்னுடைய உங்களுடைய இரட்சகனான அல்லாஹ்வை வணங்கி வாழுங்கள் என்றுதான் நான் சொன்னேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார் அவர்களை தெய்வமாக நினைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விட்டும் விரண்டோடக்கூடிய ஒரு காரியத்தை, அவர்களை விட்டும் தங்களை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை செய்வார்கள் என்று குர்ஆன் ஷரீஃப் முதலாக எச்சரித்து காண்பிக்கிறார். அருமையானவர்களே, அதனாலே அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை குர்ஆனில் மிக 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 விளக்கமாக சொல்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெயரால் ஒரு சூறாவே குர்ஆன்ல இருக்குது. ஆல இம்ரான் என்ற அவருடைய குடும்பத்தின் பெயராலே அல்லாஹ் தஆலா ஒரு தனி சூறாவை அமைத்திருக்கிறான். 25க்கும் மேற்பட்ட இடங்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய திருநாமத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய வரலாறை சொல்கிறான். ஏன் அல்லாஹ் தஆலா இவ்வளவு அதிகமாக சொன்னான்? குர்ஆன் ஷரீஃபிலே ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றிய செய்திகள் கொஞ்சம் நஞ்சமல்ல, அவங்களுடைய பெயரை சொல்கிறான். ஈசா இப்னு மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் ஈசா என்று அல்லாஹ் தஆலா பெயரை சொல்கிறான். அவருடைய பட்டத்தை சொல்கிறான். தகப்பனார் இன்று இந்த உலகத்திலே அதிசயமாக பிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமை பொறுத்தவரையிலே அவங்களுடைய மொத்த வாழ்வும் அதிசயம்தான், மொத்த வாழ்க்கையுமே அதிசயம்தான். பிறப்பு, வளர்ப்பு என்று ஒவ்வொன்றை பார்த்தாலும் எவருக்கும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்குண்டான தனிப்பெரும் அதிசயமாக அல்லாஹ் அவருடைய வாழ்வை ஆக்கி வைத்திருக்கிறார். தகப்பனார் என்று பிறந்தார்கள். என்ன மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அன்னா யகூனு லி குலாமுன் வலம் யம்சஸ்னி பஷர், சூரத்து மரியமிலே வருகிறது. என்னை எந்த ஆண்களும் என்னை தொடவில்லை, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்கிறார். அல்லாஹ் சொன்னான், அப்படித்தான். இது ஒரு அதிசயமானது, இது ஒரு வித்தியாசமானது. உங்களுடைய கணவர் இல்லாமல், ஒரு ஆணினுடைய தீண்டுதல் இல்லாமல் அல்லாஹு தஆலா தனிப்பட்ட முறையில் ஆற்றலாக விசேஷமாக உங்களுக்கு அப்படி ஒரு குழந்தையை அல்லாஹ் பெறச் செய்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொன்னார். தாயாருடைய தகப்பனார் என்று பிறந்ததை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தாயாருடைய தகப்பனார் வேற என்ன அல்லாஹ் சொல்கிறான், ஆல இம்ரான். இம்ரான் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருடைய தகப்பனார். அவங்க பேரால் ஒரு தனி சூறாவே குர்ஆனிலே ஆல இம்ரான் என்ற பெயரால் வைத்திருக்கிறார். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அம்மா, அவருடைய தாயார் ஹன்னா என்ற ஹதீஸிலே வருகிறது. தாயாரை பெயர் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறார். அதே போல அவருடைய, நம்ம ஊர் பாஷையில சொல்றது அர்த்தம் மாமூட்டுமான்னு சொல்லுவோம். உங்களுடைய பாட்டியினுடைய ஒரு நேர்ச்சை, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் நான் இந்த பள்ளிக்காக வக்ஃபு செய்வேன் என்று நதிர் செய்கிறேன் என்று சொல்லி இருந்தார்கள். அதற்கு பிறகு பெண் குழந்தை பிறந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் பிறந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிறப்பு, வளர்ப்பு, வளர்த்தது யார், பொறுப்பெடுத்தது யார், எல்லாவற்றையும் குர்ஆன் மிக மிக விரிவாக பேசும். மிக விரிவாக குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். ஒத்தஹரக்கி, ஹைதினுடைய நிலையிலிருந்து அல்லாஹ் தஆலா அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாமை பாதுகாத்தான். ஒத்தஹரக்கி என்று குர்ஆன் சொல்கிறது. உலகத்து பெண்களில் அல்லாஹ் தஆலா உங்களை மேன்மையாக்கி இருக்கிறான். வஸ்தஃபாக்கி அலா நிசாஇல் ஆலமீன், உலகத்து பெண்களில் அல்லாஹ் தஆலா உங்களை மேன்மையாக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதே போல மாதாவின் மடியில் பேசிய குழந்தைகள் என்று சொல்வார்கள். அதற்கு செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே
சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்கள் பேசியது குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அம்மா பிள்ளையை காண்பித்து சொல்கிறார்கள், பாஷாரத்தி இலை, பிள்ளையை காண்பிக்கிறார்கள். கைஃப நுகல்லிம மன் கான ஃபில் மஹதி சபியா, இந்த பிள்ளை தொட்டிலே இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் எப்படி பேச முடியும் என்று கேட்கிறார்கள். நாங்கள் எப்படி பிள்ளையோடு பேச முடியும்? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடியான். ஆத்தானியல் கிதாப வ ஜஅலனி நபியா, நான் ஒரு பரக்கத்து பொருந்தியவன் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். என்னுடைய பிறப்பும் எல்லாம் அது இறைவனுடைய புறத்திலிருந்து சாந்தம் உள்ளது என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். சிறுபிராயத்திலேயே தொட்டிலேயே பேசிய குழந்தைகள் என்று குர்ஆன் ஷரீஃபிலே பேசிய குழந்தைகள் வருகிறது. ஹதீஸிலே சிறுபிராயத்திலேயே தங்களுடைய தொட்டிலேயே சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பேசிய குழந்தைகள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சாஹிபு ஜுரைஜ் பனி இஸ்ராயேலுடைய காலகட்டத்திலே ஒரு பெரிய வணக்கசாலி இருந்தார். குடும்பத்தினுடைய எந்த காரியத்தையும் கவனிக்காமல் வணக்கத்தில் மாத்திரம் ஈடுபட்டு இருந்தார். தாயார் வந்து அழைத்தார்கள் குடும்ப காரியங்களை பொறுப்பேற்கவும் அதை கவனிக்கவும். ஆனால் தாயாருடைய சொல்லுக்கு பதில் சொல்லவில்லை. அவர் வணக்கசாலியாக இருந்தாரே தவிர இது ஒரு வணக்கம் என்ற கண்ணோட்டத்தில் அதன் பக்கம் திரும்பி பார்க்கவில்லை. கடைசியிலே என்னை கவனிக்காமல், என்னுடைய எந்த விதமான கவனம் இல்லாமல், குடும்பத்தினுடைய ஒரு நிலை இல்லாமல் இறை நெருக்கம் என்பதை மாத்திரம் வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் உனக்கு அதன் வழியாக கேவலம்தான் வரும் என்ற அந்த தாயினுடைய துஆவின் விளைவாக பின்னால் மிகப்பெரிய அளவிலே ஒரு கேவலத்திற்குள்ளானார். அப்படி அந்த மக்களாலே சில பேர், ஒரு பெண்மணி குறிப்பாக, இவரின் வழியாகத்தான் எனக்கு இந்த குழந்தை பிறந்தது என்று ஒரு குழந்தையை கொண்டு காமிக்கிறார். உடனே அவரை கொண்டாடிய மக்கள் எல்லாம் அவருடைய வணக்கஸ்தலமாக ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு இடத்தையும் எல்லாவற்றையும் இடித்து தகர்த்து விட்டார். அதற்கு பேர் இந்த குழந்தையை கையில் வைத்திருக்கும் பொழுதுதான் நீண்ட வரலாறு. அதற்கு ஜுரைஜ் அவர்கள் அந்த குழந்தையை குத்தி கொண்டு கேட்கிறார்கள், உன்னுடைய தந்தை யார்? உன்னுடைய தந்தை யார் என்று கேட்கிறார்கள். மன் அபூக், உன்னுடைய தந்தை யார் என்று கேட்கும் பொழுதுதான் அந்த பிள்ளை என்னுடைய தந்தை என்பது ஒரு மேய்ப்பாளர் என்று அந்த பிள்ளை சொன்ன பிறகுதான் அதுக்கு பிறகு உங்களுக்கு திரும்பிச்சு. சிறுபிராயத்தில் தொட்டிலில் பேசிய குழந்தைகளிலே ஜுரைஜை போல அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலில் பேசினார் என்று குர்ஆன் ஷரீஃபிலே வரக்கூடிய வரலாறு. அதே போல பல்வேறு வரலாறுகள் குர்ஆனில் வருகிறது, ஹதீஸிலேயும் வருகிறது. அந்த தொடரில் அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறுபிராயத்தில் பேசினார். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அதிசயங்களை எல்லாம் குர்ஆனிலே சொல்கிறான். பிறவி குருடை அவர்கள் சுத்தப்படுத்துவார்கள், குஷ்டத்தை நிவாரணத்தை வழங்குவார்கள், மரணித்தவர்களுக்கு உயிர் கொடுப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஓஹியல் மௌத்தா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டும் அவனுடைய நாட்டத்தை கொண்டும் நான் இறந்தவர்களையும் ஹயாத்தாக்குவேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. நீங்க என்ன சாப்பிட்டு இருக்கிறீங்க, என்னென்னவெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறது என்பது எனக்கு சொல்ல தெரியும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய அதிசயத்தை பற்றி எல்லாம் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கிறார். அவங்களுடைய எல்லா விதமான உருவ தோற்ற அமைப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உயர் உருவத்தினுடைய தோற்ற அமைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. நடுநிலையான உயரத்தோடு இருப்பார்கள், சிவப்பு கலந்த வெண்மையோடு இருப்பார்கள் என்று அவருடைய உருவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, குறிப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி உண்டான அந்த நம்பிக்கையிலே நாம் கொள்ள வேண்டிய அசலான நம்பிக்கை குர்ஆன் சொல்கிறது. وبكفرهم وقولهم على مريم بهتانا عظيما وقولهم إنا قتلنا المسيح عيسى ابن مريم, ஈசா அலைஹிஸ்ஸலாமை நாங்கள் கொன்று விட்டோம், அதேபோல் அவர்களை சிலுவையில் அறைந்து விட்டோம், சில நாட்கள் 3 நாட்களுக்கு பின்னால் உயிர்த்தல் என்றார் எல்லோருடைய நம்பிக்கை. குர்ஆன் அதை வன்மையாக கண்டிக்கிறது. குர்ஆன் அடிப்படை இல்லாத செய்தி என்று சொல்கிறது. திரும்ப 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 சொல்லப்படுகின்ற காரணத்தினாலே அது டார்வினுடைய தத்துவத்தை போல உண்மை போல ஆகிவிடும் என்ற அர்த்தம் அல்ல. என்ன அடிப்படை இருக்கிறது என்று கேட்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வமா கத்தலூஹு வமா ஸலபு, அவர்கள் கொலை செய்யவும் இல்லை, சிலுவையிலே அறையவும் இல்லை, மாறாக அல்லாஹு தஆலா அவர்களை வானளவில் உயர்த்தி விட்டான் என்று அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. வரலாற்றிலே
வேறு எந்த நபிமார்களுக்கும் இல்லாத பல்வேறு தனித்தன்மைகளை அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏன் கொடுத்தான் என்றால் அருமையானவர்களே, அதற்கான காரணம் கடைசி காலகட்டத்தில் இந்த உம்மத்தில் ஒருவராக, அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒருவராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் துன்யாவுக்கு மீண்டும் வருவார்கள். வருவது மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் உலகத்தில் இதுவரை வந்த குழப்பங்களில் எல்லாம் ஆகப்பெரிய குழப்பம் தஜ்ஜாலுடைய குழப்பம் தான். மாமின் நபியின் இல்லா வகத் அன்தர கௌமஹு பித்தஜ்ஜால். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி அந்த சமூகத்திற்கு எச்சரித்தார். உலகத்தில் உண்டான குழப்பங்களில் எல்லாம் மிகப்பெரிய குழப்பம் தஜ்ஜாலுடைய குழப்பம் தான். அந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்திற்கு முடிவு செய்யக்கூடியவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதனால்தான் ஹதீஸிலேயும் ஆயத்துகளிலேயும் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி அவ்வளவு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளவு விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், வரலாற்றிலே மிகப்பெரிய ஈமானிய புரட்சிக்கு உலக முஸ்லிம்கள் எல்லாம் அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமையிலே அவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பதை பற்றி குர்ஆன் ஷரீஃப் நமக்கு, குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதை பற்றிய தெளிவு நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அந்த தஜ்ஜாலுடைய கொடுமைக்கு முடிவு கட்டுவார். எனவே அவர்கள் ஒரு காலமும் சிலுவையில் அறையப்படவும் இல்லை, மீண்டும் அவர்கள் உயிர்ப்பித்து எழுவது என்பது நடக்கவில்லை என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லி காண்பிக்கக்கூடிய அந்த செய்தி, ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல வரலாறு அல்ல, நம்முடைய ஈமான். அதற்கு மாற்றமாக நாம் பேசுவதோ எண்ணுவதோ நம்புவதோ நம்முடைய ஈமானை பாதித்துவிடும் என்பதில் சந்தேகமே. பின்னால் ஒரு காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார், கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வருவார்கள். என்ஸில் ஈஸா இப்னு மர்யம் இந்தல் மனாரத்தில் பைதா பிஷர்கை டமாஸ்கஸிலே உள்ள 2 வெள்ளை மினாராக்களிலே கிழக்கு பகுதியிலே உள்ள அந்த மினாராவின் வழியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸ் வருகிறது. வாலிஅன் கஃபைஹி அலா அஜ்னிஹத்தி மலக்கைன், 2 மலக்குமார்களுடைய ரெக்கையின் மீது அவர்கள் தங்களுடைய கையை வைத்த நிலையிலே அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் துன்யாவில் இறங்கி வருவார்கள். துன்யாவில் இறங்கி வந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த நிலைப்பாடுகளை பற்றி எல்லாம் ஹதீஸிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிக்காஹ் செய்வார். அதே போல ஃபஜ்ர் ரௌஹா என்ற இடத்திலிருந்து ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து கிரான் என்ற அந்த நிய்யத்தை செய்து அவர்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுவார். அருமையானவர்களே, அந்த காலகட்டத்தில் 7 வருடங்கள் உலகத்தில் லாஹிரான பாத்தினான எல்லா பரக்காத்துகளும் துன்யாவில் விசாலமாகிக் கொண்டது, பொருளாதாரம் விசாலமாகிவிடும் என்றெல்லாம் ஹதீஸிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான தர்பாருக்கு செல்வார்கள். சென்று சலாம் சொல்வார்கள். அவர்கள் சலாம் செல்கின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலை அங்க இருக்கக்கூடிய எல்லோரும் கேட்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள் சலாம், அவர்களுக்கு சொல்லக்கூடிய பதிலை இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கேட்பார்கள் என்றெல்லாம் ஹதீஸிலே வருகிறது. அதற்கு பிறகு கடைசியாக மதீனாவில் தான் இறப்பார்கள். மதீனாவில் இறந்ததற்கு பின்னாலே திருமதி ஹதீஸ் வருகிறது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்படுவார்கள் என்றெல்லாம் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை மிக விரிவாக சொல்லப்பட்டதற்கான காரணம் உலகத்தில் கடைசி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பெரும் குழப்பத்திற்கு முடிவு கட்டக்கூடியவர்களாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பார் என்ற காரணத்தினாலே ஹதீஸிலே தஜ்ஜாலை பற்றிய குழப்பத்தை விரிவாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு முடிவுரை எழுதக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறையும் நமக்கு மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. எனவே அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி உண்டான பொருத்தம் இல்லாத, அடிப்படை இல்லாத, ஆதாரம் இல்லாத, திரும்ப திரும்ப சொல்லிக்கிற காரணத்தினால் உண்மை போல் ஆகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதே, அது அடித்தளமானதல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்படவோ அவர்கள் கொலை செய்யப்படவோ இல்லை, மாறாக ரப்பளவிலே உயர்த்தப்பட்டார்கள். கியாமத்தினுடைய நெருக்கத்தில் பூமியில் இறங்கி வருவார் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அடிப்படையான நம்பிக்கை என்பதை நம்முடைய மனதிலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடிப்படை இல்லாத காரியத்தை, எந்த விதமான அடித்தளம் இல்லாத ஒரு காரியத்தை நம்பிய காரணத்தினால்தான் கிறிஸ்தவர்கள் வழிகட்டு போய்விட்டார் என்பதையும் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது.
அல்லாஹு தாலா நம்மை ஹிதாயத்தில் நினைக்க செய்தருள்வானா. மற்றொரு ஹிதாயத்திற்கும் அல்லாஹ் நம்மை காரணமாக்கி அருள்வானா. வழிகட்ட எல்லா விதமான கெட்ட நிலைகளில் இருந்தும் கொள்கைகளில் இருந்தும் அல்லாஹு தாலா நம்மையும் சமூகத்தையும் பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.